Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மிகுந்த பொறுப்போடு எப்படி இந்திய இராணுவமும் இந்திய அமைப்புகளும் செயல்பட்டு வர்றாங்க இந்த ஒரு போர் பதற்றத்திலையும் அப்படிங்கிறத நம்ம ஆதாரப்பூர்வமாக தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். பொதுமக்களும் கூட இதில் பங்களிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். எல்லைப்புறங்கள் ஒரு பக்கம் பதற்றமாக இருக்க, எல்லைப்புறத்து இளைஞர்கள் இந்த இக்கட்டான சூழலில் தேசத்துக்கு துணை நிற்கின்றோம் அப்படின்னு பெருந்திரளாக குவியக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கலாம். நாங்கள் இந்த தருணத்தில் இக்கட்டான தருணத்தில் பங்கேற்ற விரும்புகின்றோம் அப்படின்னு, தேசம் வாழ்க, இந்தியா வாழ்க அப்படின்னு அங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள் குவிவதையும் நாங்கள் பங்களிக்க விரும்புகின்றோம் இந்த போரில் அப்படின்னு அவர்கள் குவிந்திருக்கக்கூடிய நெகிழ்ச்சியான காட்சிகளை பார்க்கின்றோம். இதை பற்றிய மேலும் விவரங்களோடு சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறார். சதீஷ், மேலும் விவரங்கள். வணக்கம் ஹரி. போர் பதற்றம் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்களுடைய பங்களிப்பையும் அந்தந்த மாநில நிர்வாகங்கள் கோரி வருகின்றன. அதன்படி சண்டிகரினுடைய துணை ஆணையர் நேற்றைய தினம் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். 18 வயதுக்கு மேல் உள்ள ஆண் பெண்கள் உடனடியாக தன்னார்வலராக தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருந்தார். அதற்கான பதிவு இன்று காலை சண்டிகர் பகுதியில் இருக்கக்கூடிய தாகூர் திரையரங்கம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில காலை 10:30 மணி முதல் நடைபெறும் என தெரிவித்திருந்தார். இந்த அறிவிப்பின் காரணமாக இன்று காலை முதலே சாறை சாறையாக அந்த இளைஞர்கள் அந்த பகுதியில வர தொடங்கி இருக்கிறார்கள். அதிகபட்ச உச்ச வரம்பு எதுவும் இல்லை, அதாவது வயது வரம்பு இல்லை. 18 வயதுக்கு மேல் யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்கலாம் என்ற அடிப்படையில் அழைப்பு விடுக்கப்பட்ட சூழல்ல நூற்றுக்கணக்கான இந்த இளைஞர்களும் பொதுமக்களும் அந்த பகுதியில கூடி தங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டு வராங்க, ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. தங்களை உடனடியாக இணைத்துக் கொள்ளுமாறு தெரிவித்து வருகிறார்கள். இவர்களுக்கு எவ்வாறு இந்த பயிற்சி வழங்கப்பட்டு எவ்வாறு இவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் என்பது குறித்தும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஒரு வார காலம் தீவிர பயிற்சி இவர்களுக்கு அளிக்கப்படும். இன்றைய தினம் நடைபெறும் இந்த தேர்வுகளின்படி இந்த தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஒரு வாரம் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த தீவிர பயிற்சிக்கு பிறகு எங்கெங்க பதட்டமான சூழல் இருக்கிறதோ அந்தந்த சண்டிகர் பகுதியில் இருக்கக்கூடிய அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழிகாட்டவும், பொதுமக்களை அந்த பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பகுதியில் நிவாரணம் உள்ளிட்ட பணிகளில் இவர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்கிற அடிப்படையில் இவர்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடுவார்கள். அடிப்படை காவலர்களுக்கான சில பயிற்சிகள் வழங்கப்படும். அதே போன்று முதலுதவி அளிப்பதற்கான பயிற்சி, பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வது உள்ளிட்ட இந்த அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்தந்த மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளான மார்க்கெட், திரையரங்குகள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று தேர்வு செய்யப்படும் இந்த வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்கிற அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அந்த சண்டிகர் பகுதியில் இருக்கக்கூடிய தாகூர் திரையரங்கம் அருகே கூடி தற்பொழுது அந்த இடம் மிகவும் பரபரப்பான காட்சி அளிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது உண்மையிலே நெகிழ்ச்சியான காட்சிகள் தான் சொல்லியாகணும். சண்டிகர்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சி நமக்கு நெகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் சேர்த்தே கூட்டுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.